அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் குவைட் ஏர்போர்ட்டில் டெர்மினல் 4 மற்றும் டெர்மினல் 5 மாத்திரமே சேவையில் இருந்து வந்தது. டெர்மினல் 4 என்பது குவைட் ஏர்வேஸிற்குரியதும், அடுத்தது டெர்மினல் 5 என்பது அல் ஜசீரா ஏர்வேஸிற்குரியதுமாக 2 விமான சேவைகள் மாத்திரமே இதுவரைக்கும் சேவையில் இருந்து வந்தது. டெர்மினல் 1, அதாவது சர்வதேச விமானங்களுக்கான டெர்மினல் 1 பகுதி மூடப்பட்டிருந்தது. காரணம், மார்ச் மாதத்தில் ஈரான் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் சேதமடைந்ததை புனர் நிர்மாணம் செய்வதற்காக டெர்மினல் 1 சர்வதேச விமான சேவை பகுதி மூடப்பட்டிருந்தது. தற்போது எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அந்த பகுதியும், சர்வதேச விமான சேவை பகுதியும் ஆரம்பிக்கப்படுவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அது குறித்த செய்தியை இன்று நான் உங்களிடம் எடுத்து வந்திருக்கிறேன். அரப் டைம்ஸ் செய்தி நிறுவனத்தின் மூலம் இந்த தகவலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது குறித்து முழுமையான செய்தியை தான் இன்று நான் உங்களிடம் எடுத்து வந்திருக்கிறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், இதுவரைக்கும் இலங்கைக்கு பயணம் செய்யக்கூடியவர்கள் குவைட் ஏர்வேஸ் அல்லது அல் ஜசீரா மூலம் மாத்திரமே பயணிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு பிடித்த விமானத்தின் மூலம் உங்களுக்கு இலங்கைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது குவைட்டிலிருந்து நேரடி பயணமாகவோ அல்லது துபாய் போன்ற நாடுகளுக்கு சென்று, அதாவது டச் பிளைட் மூலமாகவும் உங்களுக்கு செல்லக்கூடியதாக இருக்குது. எனவே இது குறித்த செய்தியை முழுமையாக நான் உங்களிடம் எடுத்து வந்திருக்கிறேன். வீடியோ இறுதி வரை பாருங்கள். அதே போன்று இந்த சர்வதேச விமான சேவை தொடங்குவதுடன் கப்பல் சேவை, அதாவது கார்கோ சேவைகள் ஆரம்பிக்கப்படுமா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. எனவே இந்த கார்கோ சேவை குறித்தும் முழுமையான தகவலை உங்களுக்கு நான் வெகு விரைவில் கொண்டு வர ஆயத்தமாக இருக்கிறேன். எனவே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆல் செலக்ட் செய்து கொள்ளுங்கள். அப்போது நாங்கள் பதிவிடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் காணக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. குவைத் விமான நிலையம் டெர்மினல் 1 ஜூன் 1 அன்று மீண்டும் திறக்கப்படும். வெளிநாட்டு விமான நிறுவனங்களின் படிப்படியான விமான சேவைகள் மீண்டும் தொடங்குவதற்கு முன்னர் சீரமைக்கப்பட்ட வசதிகளை பிரதமர் ஆய்வு செய்தார். மார்ச் மாத தொடக்கத்தில் விமான நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களை தொடர்ந்து முனையம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட பழுதுபார்ப்பு மற்றும் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் அரபு மற்றும் வெளிநாட்டு விமான நிறுவனங்களின் விமானங்கள் ஜூன் 1ஆம் தேதி முதல் படிப்படியாக மீண்டும் இயக்கப்படும் என்று பொது விமான போக்குவரத்து ஆணையம் வியாழக்கிழமை அறிவித்தது. தொழில்நுட்ப மற்றும் செயல்பாட்டு தயார்நிலை, தடையற்ற விமான போக்குவரத்து மற்றும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு செயல்பாட்டு திட்டத்தின்படி பணிகள் படிப்படியாக மீண்டும் தொடங்கும் என்று ஆணையத்தின் தலைவர் ஷேக் ஹமூத் முபாரக் அல் சபா கூறினார். முழுமையான செயற்பாடுகள் மீட்டெடுக்கப்படும் வரை அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களுக்கு இணங்க ஒவ்வொரு கட்டத்தையும் ஆணையம் தொடர்ந்து மதிப்பீடு செய்யும். மிக உயர்ந்த பாதுகாப்பு மற்றும் காப்பு தரங்களை பூர்த்தி செய்யும் வகையில் முனையம் ஒன்றுக்கு முழுமையாக புதுப்பிக்கப்பட்ட தோற்றத்தை அளிக்க தேவையான அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் அவர் மேலும் கூறினார். மாண்புமிகு பிரதமர் ஷேக் அஹமத் அல் அப்துல்லா அல் அஹமத் அல் சபா, பாதுகாப்பு அமைச்சர் ஷேக் அப்துல்லா அலி அப்துல்லா அல் சலேம் அல் சஃபா மற்றும் ஷேக் ஹமூத் ஆகியோருடன் வியாழக்கிழமை அன்று முனையத்திற்கு ஆய்வு பயணம் மேற்கொண்டார். தாக்குதலுக்கு பிறகு முடிக்கப்பட்ட பழுதுபார்ப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் குறித்து அதிகாரிகள் அவருக்கு விளக்கினர். மேலும் பயணிகள் மற்றும் விமான போக்குவரத்து தடையின்றி செல்வதை உறுதி செய்வதற்கான செயல்பாட்டு திட்டங்கள், முகமைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு வழிமுறைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஆகியவற்றை மறு ஆய்வு செய்யும் கூட்டத்திற்கு அவர் தலைமை தாங்கினார். சாதனை நேரத்தில் முனையத்தை சீரமைத்ததற்காக தேசிய பணியாளர்களை மாண்புமிகு பிரதமர் பாராட்டினார். மேலும் இந்த மறுதிறப்பு இந்த முக்கிய வசதியை அதன் முழு திறனுக்கு மீட்டெடுப்பதற்கான ஒரு முக்கிய படி என்றும் அவர் விவரித்தார்.